இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 126. கதையோட ஓப்பனிங்ல நம்ம நருட்டோ சாஸ்கே எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னோட சாக்ரா எல்லாமே ரிகவர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நான் நார்மல் ஆயிருவேன். இந்த ஒச்சுச்சிக்கு வந்து டைல் விஷ தேடி வருது, உண்மையிலே பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஷீகமாரு சொல்ல, அவனோட நோக்கம் சாக்கரான்ற காரணத்தினால அவன் மறுபடியும் திரும்ப வருவான் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்லுவான். அவங்க மூணு பேருமே இப்போதைக்கு அவங்களால எல்லா டைல் விஷயத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஷிகாகோ அந்த இடத்துல எவ்வளவு நேரம் நான் இதே மாதிரிலாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல கேட்கும். சாஸ்கே அந்த இடத்துல உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கும். நருட்டோ எப்பயுமே உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பான், உன்னோட உண்மையான ஃபார்ம்ல எல்லாம் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நருட்டோவுமே சொல்லுவான். நீனும் காராவும் கேட்டதுக்காக தான் நான் இந்த மாதிரி வரத்துக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த ஃபாக்ஸ் தங்குற அதே வீட்டுக்குள்ள எல்லாம் என்னால தங்க முடியாது அப்படின்னு தான் இந்த இடத்துல ஷிகாகோ பேசும். குராமா அந்த இடத்துல நீ என் பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் தான் வருத்தப்படணும், நீ கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஒச்சுச்சிக்கு கூட உன்னால டிஃபீட் பண்ண முடியல, நீலாம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒன் டேல. ஃபாக்ஸ் நான் உன்ன மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஷிகாகோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம ஷீகமாருவுமே கேட்பான். குராமா ஷிகாகு ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மாதிரி நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா நீ ஏன் நருட்டோ உள்ளே இருக்க, வெளியில வைய, உனக்கு என்ன பார்த்தா பயமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷிகாகு கேட்டுக்கிட்டு இருக்கு. குராமா அந்த இடத்துல ஷிகாகுவை பார்த்து டீ கட்டில் உட்காந்துக்கிட்டு டீ பாயில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஷிகாகு கலாச்சிக்கிட்டு இருக்க. ஷிகாகு பயங்கர கோவப்படுது. நம்ம நருட்டோ தான் ரெண்டு பேரும் டைல் பிஸ்டா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றான். நருட்டோ ஷிகாகு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் இது அபிஷியலா ஏன் கூட தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷிகாகுமே அந்த இடத்துல பருட்டோவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போலன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீமாவரி வந்து ஷிகாகு வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு வாங்கி பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க. நீ விளையாடுற பொம்மை ஒண்ணு இது கிடையாது, இதை வேஸ்டா பொம்மையே கிரியேட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஷிகாகுன்ற மாதிரி அவ சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கா. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹினாட்டா அந்த இடத்துக்கு வர ஹீமாவரி ஷிகாகுவை ஹினாட்டா கிட்ட காட்டுறா. அதுக்கப்புறம் நருட்டோ என்ன சொல்றான்னா, நாளைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், ஏன்னா இந்த ஷிகாகுவை பேபி சீட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷிகாகு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. யாரை பார்த்து பேபி சீட்டிங் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஒரு பெரிய ஒன் டெயில், நான் ஒன்னும் பொம்மையோ ஒரு பெட்டோ கிடையாது, ஸோ அதனால பொம்மை மாதிரியோ பெட்டு மாதிரியெல்லாம் நீங்க ட்ரீட் பண்ணாதீங்க, நான் ஒன்றும் அந்த குராம மாதிரிலாம் கிடையாது, அதனால நீங்க என்ன அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுது. பட் அந்த இடத்துல இவர மாதிரியே இன்னும் 9 பேர் இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பர்சனாலிட்டிலாம் இருக்குன்ற மாதிரி நம்ம நருட்டோ சொல்லுவான். ஷிகாகு மாதிரி அத்தனை பேர் இருக்காங்கன்னா நான் எல்லாரையும் பார்க்குற சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பருட்டோ சொல்லுவான். எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியும் அவங்களுக்கும் சொல்லி ஒரு தனி வேவும் இருக்கு, ஸோ அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்லுவான். நாங்கள் ஒன்றும் மனுஷங்க மாதிரிலாம் கிடையாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஷிகாகு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் அதை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ சொல்லுவான். நருட்டோ கிட்ட அப்போ உங்களுக்குள்ளேயுமே ஒரு டைல் விஷயம் இருக்குதுன்னு, அதனால தானே உங்களுக்கு இவ்வளோ அமேசிங்கான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். ஆமா அதோட பேர் குராமா அப்படின்ற மாதிரி நருட்டோவுமே சொல்லுவான். ஆக்சுவலா சூனிங் எக்ஸாம் அப்ப மோமோஷிக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம நருட்டோ பருட்டோக்கு முன்னாடி குராமாவோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை வச்சு தான் இந்த இடத்துல கேட்பான். ஆக்சுவலா நருட்டோ, காரா, கில்லர் பி அண்ட் காக்ராவோட கிராண்ட்பா நீங்க எல்லாருமே ஜின்சுரிக்கின்னு சொல்லி கூப்பிடப்படுவாங்க. ஆக்சுவலா முன்னாடி எல்லாமே வில்லேஜுக்குள்ள தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து இந்த ஜின்சுரிக்கி எல்லாமே ஒரு சீக்ரெட் வெப்பனா தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களோட வில்லேஜுக்கு. நாங்க எல்லாருமே டைல் பீஸ்டுக்கு ஒரு விசிலா தான் இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் ரொம்பவே ஒரு சோகமான ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி நருட்டோ சொல்ல, ஆனா இப்போ எல்லா விஷயமும் மாறிச்சு இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல பருட்டோ சொல்லுவான். ஃபாக்ஸ் உங்களுக்குள்ள தான் இருக்குன்னா நான் அதை ஒரு நாள் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீமாவரியுமே சொல்லுவான். அதுக்கு நருட்டோ என்ன சொல்லுவானா, அது எப்பயுமே உள்ள தூங்கிக்கிட்டே இருக்கும், அதால வெளில வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ரொம்பவே சேடஸான விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீமாவரி சொல்லுவான். அதெல்லாம் மறந்துடு அப்படின்ற மாதிரி ஷிகாகு சொல்ல, அப்ப அதுக்கு பதிலாக நீ ஏன் கூட விளையாடுறியா அப்படின்ற மாதிரி ஹீமாவரி ஷிகாகு கிட்ட கேட்கும். நான் அதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஹியூமன் குழந்தை கூட தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் ஷிகாகுமே அந்த இடத்துல கேட்கும். நருட்டோ அந்த இடத்துல டைல் பீஸ்ட் எல்லாமே கான்ஃபரன்ஸ் போன்ற ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல, ஷிகாகோ அந்த இடத்துல மூஞ்சை தெரிவிக்கும். அதுக்கப்புறம் டைல் பீஸ்ட் எல்லாமே கான்ஃபரன்ஸ்ல அந்த இடத்துல போக அங்க எல்லாருக்கிட்டையும் நருட்டோ ஒரு வணக்கத்தை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு எயிட்டேல் கிட்ட இந்த மாதிரி ஒச்சுச்சிக்கு கிட்ட இருந்து அட்டாக் வாங்கியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்போ வேணா டைல் பீஸ்ட்ல இந்த மாதிரி மீட் பண்ணிக்கலாம், இன்னமும் 3 பேர் வரல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம டைல் பீஸ்ட் எல்லாமே அந்த இடத்துல ஒச்சுச்சிக்கு கிட்ட இருந்து நீங்க தான் இப்போ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும், எங்களோட விருப்பப்படி இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு நம்ம நருட்டோக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா அந்த ஒன் டெயில் எங்க, அது இப்போ உங்க கூட தானே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல 8 டெயில் கேட்கும். அது இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அது ரொம்பவே எம்பேரிசிங்கா இருக்கு, அதனால தான் வரல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல 9 டெயில் 1 டெயில கலாய்க்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் ஷிகாகு வெளியில இருந்தே இந்த மாதிரி குராமாவை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. ஹீமாவரி பருட்டோக்கு சுத்தமா எதுவும் புரியல. அந்த இடத்துல நைட் டைம் ஆயிரும், நம்ம ஹீமாவரி தூங்கிக்கிட்டு இருக்க. நருட்டோ அந்த இடத்துல பெட்ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ குராமா நருட்டோ கிட்ட நீ ரொம்பவே பேரண்டிங் ஆயிட்டல்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு பேரண்ட் மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம நருட்டோ இந்த ஒரு விஷயத்தையே சொல்லி வருவான். ஆக்சுவலா ஓக்காக இனாகிரேஷன் அப்ப நம்ம ஹீமாவரி கிட்ட அடி வாங்கி நம்ம நருட்டோ அண்ட் குராமா ரெண்டு பேருமே அந்த இடத்துல அன்கான்சியஸா ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி நம்ம நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பத்தி இப்ப பேசாத அப்படின்னு நம்ம தான் இடத்துல குராமா சொல்லும். இந்த எல்லாத்தையுமே கேட்ட ஷிகாகோ அந்த இடத்துல இந்த குழந்தை அப்ப குராமாவே அமைதியாக்க வச்சிருச்சா, இது ஒரு நல்ல விஷயம் நான் கேட்டதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷிகாகோ சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் இவங்க 4 பேருமே வெளியில கிளம்புறாங்க. அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேர்ந்து போறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஷிகாகோ நம்மளோட
உன்னை கூட்டு போறோம்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீமாவரி கேட்பா. கண்டிப்பா, ஏன்னா ஷிகாகு இந்த இடத்துல தனியாலாம் விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி நருட்டோ சொல்ல, ஷிகாகு ஒரு பக்கம் கனவு கண்டுகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குராமாவை ஹீமாவரி எப்படி நாக் டவுன் பண்ணா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெளியில போக ஆரம்பிச்சோடனே நம்ம பருட்டோ ஹீமாவரி 2 பேருமே அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹினாட்டோவுமே இன்னொரு பக்கம் நருட்டோக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்காக அவங்க எல்லாருமே ஒரு கடையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு பார்க்குக்கு போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோ மரம் தாவி குச்சி போய்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம நருட்டோ அந்த இடத்துலயுமே வந்து தூங்கிட்டா. எப்பயுமே ஒரு இப்படிதான் தூங்கிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்ல, நீங்க 2 பேரும் விளையாடுங்கன்ற மாதிரி ஹினாட்டோ அந்த இடத்துல சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு பருட்டோ ஹீமாவரியும் இன்னொரு பக்கம் ஏஞ்சி போவாங்க. ஷிகாகுக்கு இன்னமும் குழப்பமா இருக்கும். பிகாஸ் எந்த வகையில பார்த்தாலும் இந்த பொண்ணு நார்மலா தான் தெரியறா. இவ எப்படி ஃபாக்ஸியே நாக் டவுன் பண்ணா அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்க. சரி, டைரக்டாவே அவகிட்டே கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். உன்னால மட்டும் தான் பண்ண முடியற ஒரு மிஷின் என் கையில இருக்கு, நீ அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு உன் பிரதரை விட்டு நீ கொஞ்சம் தூரம் தள்ளி போகணுன்ற மாதிரி சொல்லும். ஹீமாவரி பருட்டோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகாகுவை தனியா கூட்டு வர அந்த இடத்துல ஷிகாகு வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீமாவரிக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இருக்காது இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வரனே. அப்ப இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம தான் ஷிகாகு அந்த இடத்துல யோசிக்கும். நீ அப்ப ஃபன்னாவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீமாவரியுமே அந்த இடத்துல வருத்தப்படுவா. எனக்கு எப்படி ஃபன்னா இருக்கும், நான் ஒரு டைல் பேஸ்ட் ஹியூமன்ஸ் மாதிரி காமனான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனா ஷிகாகுன்ற மாதிரி அவ சொல்ல, இது ஒன்னும் ஷிகாகு கிடையாது, ஷிகாகு என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் கொண்டாரு தூங்க போறேன், நான் தனியா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரத்து சைட்ல போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும் ஷிகாகு. ஹீமாவரியுமே ரொம்ப சேடா கிளம்பி பருட்டோ இருக்க இடத்துக்கு போக அந்த இடத்துல பருட்டோ ஹீமாவரி பார்த்து ஷிகாகு எங்கன்ற மாதிரி கேட்பா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஷிகாகு வந்து ஹியூமன்ஸ்னாலே இப்படிதான், அவங்க கூட இருக்கிறதுலாம் கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்த சுத்தப்படுத்துறவங்க வந்து இந்த மாதிரி பழைய டிக்கெட்டில் இந்த இடத்துல யாரா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துட்டு போய் தூக்கி போறதுக்காக கொண்டு போயிருவாங்க. ஹீமாவரி பருட்டோ கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல டிக்கெட்டில் இருக்காது. ஸோ அங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம பருட்டோ போய் கேட்பான், ஓ அந்த பழைய டிக்கெட்டில் அதை டிராஷ் கேன் மூலியமா எடுத்துட்டு போய் அதை நொறுக்கிறதுக்காக அந்த பக்கம் தான் எடுத்துட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீமாவரிக்கு அந்த இடத்துல பயங்கர பயமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோக்குமே பதட்டமாயிரும். 2 பேருமே அதை ஷிகாகுவை தேர்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்க எல்லா எருமையுமே போட்டு நெசிக்கி பிசிக்கிட்டு கிடக்க அந்த ஷிகாகுவோட டிக்கெட்லயுமே அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. பட் அந்த இடத்துக்கு வந்து ஷிகாகுன்ற பேரை சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. இருந்தாலும் ஷிகாகு அந்த இடத்துல இருந்து வெளியில வர மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் அந்த மிஷின் வந்து எல்லாத்தையுமே ட்ராஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் ஹீமாவரியுமே காட்டுவா. பேக்குக்கான இருந்தா இன்னத்துக்கு ஈஸியா கவனிச்சிருக்கலாம், அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அதை சரியா பாத்துக்கலன்ற மாதிரி ஹீமாவரி ஒரு பக்கம் வருத்தப்படுவா. அந்த இடத்துல ஷிகாகுவை நடச்சி ஹீமாவரி வந்து பயங்கரமா பதட்டமாக ஒரு காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்து அந்த இடத்துல பியாகுகான் ஆக்டிவேட் ஆகுது. உடனே அந்த இடத்துல தேடி ஷிகாகுவை கண்டுபிடிச்ச உடனே லாக் ஆன் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ணி ஷிகாகுவை எப்படியோ காப்பாத்துருவா. பட் பியாகுகான் போயிட்டு மறுபடியுமே நார்மல் ஆயிருவா. அவ கீழே விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம பருட்டோ ஜம்ப் பண்ணி ஹீமாவரியை கேப்சர் பண்ணிடுவான். ஹீமாவரி ஷிகாகு கிட்ட நீ தனியாக விட சொன்னீங்க, இருந்தாலும் நான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல விடுன்ற மாதிரி அந்த இடத்துல ஷிகாகுவும் பேசிக்கிட்டு இருக்கோம். கீழே நம்ம பருட்டோ நெசிங்கிட்டு இருப்பான். பரவாயில்ல ஆகிட்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹீமாவரி கேட்க, பியாகுகான் கிட்ட அடி வாங்குறத விட இது பெட்டர் தான் அப்படின்ற அந்த இடத்துல சொல்லுவான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம நருட்டோ ஹீமாவரி 2 பேருமே சோஃபாலேயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷிகாகு அந்த இடத்துல ஃபாக்ஸ் கிட்ட நீ தூங்கலன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல குராமாவும் உன்னோட பிளான் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்கும். அப்போ என்னோட பிளான் எல்லாமே உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, அதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குன்ற மாதிரி அது சொல்ல, உனக்கு என்ன மறுபடியும் வழக்கம் போல என் கூட சண்டை போடணுமான்ற மாதிரி அந்த இடத்துல குராமா கேட்டுக்கிட்டு இருக்க. அது கிடையாது, இந்த இடத்துல இந்த நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல ஷிகாகு பேசிக்கிட்டு இருக்கும். இப்போதான் எனக்கு நல்லாவே புரியுது நீ வந்து எதனால வெளியில வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நீ மனுஷங்களை ஹேட் பண்றதுனால கிடையாது, நீ இந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அதனால தானே அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல குராமா சொல்லும். வழக்கம் போல கடுப்பேற்றாம தான் நீ மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி குராமா அந்த இடத்துல சொல்ல. ஒரு கடத்துக்கு அப்புறம் ஷிகாகுவுமே அந்த டிக்கெட்டுக்குள்ளேயே போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் நம்ம பருட்டோ ஷிகாகுவை எடுத்துட்டு வெளியில கிளம்ப. நம்ம ஹீமாவரி கொஞ்சம் சேடா தான் இருப்பா. பட் நருட்டோ கிளம்ப கொஞ்ச நேரத்திலேயே ஷிகாகோட டைல வச்சு பாய் சொல்ற மாதிரி காட்டினோடனே நம்ம ஹீமாவரி சந்தோஷப்பட்டு அவளுமே பாய் ஷிகாகுன்ற மாதிரி தான் சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ வந்து ஒகாகே ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல ஷிகமாரு வந்து இதுக்கப்புறம் உன்னோட வீட்டில் இருக்க தேவையில்ல, அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ற இடம் ஒன்று ரெடி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அந்த இடத்துல அது இருக்கும். மற்ற வில்லேஜில் இருக்க டைல் பிஸ்டமே அவங்கவுங்க வில்லேஜில் இந்த மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணி ஆகணுன்ற மாதிரி நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஷிகாகு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கும். இந்த டைல் பிஸ்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்பவே கேர்ஃப்ரீயா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க போற, இதெல்லாம் என்ன யோசிக்கும் அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல ஷிகமாரு கேட்பான். அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்களுமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நருட்டோ அந்த இடத்துல சொல்லுவான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.